சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். கடகராசியாகிய உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிப்போங்க. கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது அஷ்டமச்சனி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இதில் ஒரு நல்ல அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பண்ணுறார். இந்த 6-12 பரிவர்த்தனை பெரிய யோகங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிபதி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதே மாதிரி 12ஆம் அதிபதியும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானாதிபதி. அவங்க 2 பேருமே ஒருத்தவங்க பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் நினச்சிடலாம், என்ன 2 கஷ்டம் கொடுக்குறாங்க 2 பேரும் மாறிக்கிறாங்க, அப்போ அதிகமாக கஷ்டம் கொடுப்பாங்களா அப்படின்னு. கிடையாது. 2 பேரும் இதை மாறிக்கொள்வதனால என்ன ஆகும்னா, இது ஒரு விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கும். ஒன்று கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒன்று, இதில் கிரக பரிவர்த்தனா யோகமும் சேருது. அதனால் இது ஒரு பெரிய விபரீத ராஜயோகம் உண்டு. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமச்சனி அதுதான் கடகராசிக்காரங்களை ரொம்ப நாளாக வச்சு செஞ்சு கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு 2-2.5 வருஷமாகவே இந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி. அது 2.5 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் உங்களுடைய கண்டக சனியாக உங்களுடைய 7ஆம் பாவத்தில் வந்தார் பாருங்க. அந்த வரும்போதே உங்களுக்கு ஒரு மைல்டாக ஆரம்பிச்சிட்டார். இப்போ கொஞ்சம் உக்கிரமாக வேலை செஞ்சிட்ருக்காரு. கவலையே படாதீங்க. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அவர் பூர்ணமாக அவங்கள விட்டு 9ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்போ அஷ்டமச்சனி பூர்ணமாக விலகிடும். அது மார்ச் மாதம் விலகினாலும் கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே என்ன பண்ண ஆரம்பிச்சுடுவார்னா, 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அதற்கு உண்டான பலன்களை மாற்ற ஆரம்பித்து விடுவார். எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம், அல்லது வீடை மாற்றிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த போன உடனே தான் அந்த வீட்டுக்கு போய் நம்ம ஃபேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு பூட்டு நல்லா இருக்கான்னு பார்ப்போமான்னா, ஒரு சில விஷயங்களை அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுருவோம். அதாவது அந்த வீட்டில் வெள்ளையடிக்கிறது, அந்த வீட்டில் ஏதாவது மராமத்து வேலைகளை செய்கிறது, தண்ணி இருக்கான்னு பார்க்குறது, தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறது, நமக்கு தேவையான கட்டில், பீரோ, சோஃபா செட்டு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே அங்கே கொண்டு போகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் முன்னாடியே கொண்டு சேர்த்துருவோம். அங்கே போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ரேஷன் கார்டை மாற்றுறது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஆதார் கார்டில் நம்மளோட அட்ரஸை மாற்றுறது, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம், கேஸ் மாற்றுறது, அது மாற்றினா அங்கே போய் தான் நம்ம மாற்றுவோம் இல்லைங்களா. நம்ம ஒரு வீடு மாறுறோம்னா முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, பின்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. இப்போது சனி பகவான் மாறுவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிடுவார்னா, முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிடுவார். அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்பட ஆரம்பித்து விடும் இந்த மாதத்தில் இருந்தே கூட உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கிரக பரிவர்த்தனை யோகமும் ஒரு கூடுதலான ஒரு அமைப்பை உண்டாக்குது. சரி சுவாமி, இது ஒரு யோகன்றீங்க, என்னத்தை தான் செய்யும் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6-12 இரண்டுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 6-12ங்கிற அமைப்பில் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வைப்போம். வேலை பார்க்குறவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னா, வருமானங்கிறது மிக மிக முக்கியம் இல்லையா. அந்த வருமானங்கிற வச்சனை சுற்றி தான் அவங்க மாதம் முழுவதும் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. இயற்கை சம்பளம் இல்லாமல் 1 மாதம் வேலை பார்ப்போம், 2 மாதத்துக்கு மேலே நல்லா வேலை பார்ப்போம், ஒரு இடத்துல மாட்டோம், அடுத்த இடத்துக்கு எங்கே மைக்ரேட் ஆகும்னு போயிடுவோம். இதுதான் இயற்கை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்பளங்கிறதுல உயர்வுங்கிறது இருக்கணும். இன்றைக்கி இந்த மாதம் முழுவதும் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா, அடுத்த வருடம் குறைஞ்சது இதோடைய ஒரு 20%, 1,20,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு நார்மலான வளர்ச்சி. இது நார்மல் வளர்ச்சி. இதை அதீதமான வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு இது வளர்ச்சியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான வளர்ச்சி 1,20,000 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேருந்து ஒரு 20% அப்படின்னு கிராஜுவலாக இன்க்ரிமெண்ட் ஆகிடுதுன்னா அது நல்ல வளர்ச்சி. இல்லை இந்த வருஷம் நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், அடுத்த வருஷமும் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், ஒரு 4 வருஷமாகவே 1 லட்ச ரூபா தான் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னா, இதை வளர்ச்சின்னு நம்மளால் சொல்ல முடியாது.
என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய விலைவாசிகள், நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள், இன்றைக்கி நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அடுத்த மாதத்தில் அதனுடைய விலைகளும் ஏறி போயிடுது, நம்மளுடைய தேவைகளும் அதிகரித்து போயிடுது. இதாங்க உண்மை. இப்போது அதுக்கு முக்கியம் என்னென்னா, சம்பள உயர்வு ஏற்படணும். அதற்கு 10ஆம் பாவம் வலிமையாகணும். ஒரு நபருக்கு நல்லா கவனிங்க, எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த 10ஆம் பாவம் வலிமையாகணும். அந்த 10ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு உடைய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அது ஒன்று. அந்த செவ்வாய் பகவானை 6ஆம் இடத்திலே போய் அந்த இடத்துல புதனுடன் சேருவதனால அது எல்லாம் தடை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தடை செய்யக்கூடியதை தடை செய்யும்படியாகத்தான் இந்த பரிவர்த்தனை செய்யும். உங்களுக்கு சம்பள உயர்வே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க யாராவதுன்னு வச்சுப்போம். அதாவது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல அதற்குன்னு அலாட்மெண்ட் செய்யக்கூடியது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சம்பளம் போடுறதுக்குன்னு வேறு ஒரு துறையாக இருக்கும் இல்லையா? இப்போ அதில் உள்ளவங்க ஒரு நபர் சிந்தனை செஞ்சாருன்னா உங்களுக்கு சம்பளம் உயர்வு ஈஸியாக ஏற்பட்டுடும். ஆனால் அவங்க உங்களை வேண்டாம், சம்பள உயர்வு வேண்டாம், உங்களை இதுக்கு கொடுத்துட வேண்டாம்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கோ அல்ல வேறு ஏதோ விஷயத்துக்கோ அல்ல காழ்ப்புணர்ச்சிக்காகவோ அப்படிலாம் வச்சுங்களேன். ஆனால் அது எல்லாமே என்ன ஆகி போகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் உங்களை யார் கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, யார் உங்களை சம்பள உயர்வு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அல்லது உங்களுடைய வளர்ச்சி யாரால் ஏற்றுக்க முடியல, யார் உங்கள் வளர்ச்சியை தடுத்து அவங்க தங்களை வளர்த்துக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கிறவங்க அதுதான் 6ஆம் பாவம். எதிரிகள்னு வச்சுங்க. அந்த எதிரிகள் மறைஞ்சிருவாங்க, அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் வந்துடும். உங்களை சந்திக்க முடியாத அளவுக்கு வேறு விதமான இன்னர்கள் அவங்க மாட்டிட்டு போய்ட்டுறதுனால உங்களுடைய சம்பள உயர்வை அவங்களால தடுக்க முடியாது. புரிஞ்சுங்க. அதுதான் இந்த மாதத்தில் 6-12 உங்களுடைய எதிர்க்கக்கூடியவங்க போயிடுவார். இது ஜனன ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய மகான்கள் எம்ஜிஆர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்திலே அவங்களுக்கு 6-8-12 எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பரிவர்த்தனை பண்ணிகிட்ருக்கும். அப்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா இன்னும் வலிமையாகும். எதுக்கு யாராவது எதுக்கு அவங்களாம் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களை யாரெல்லாம் எதுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களையெல்லாம் வியக்கும்படியான வளர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல அமைப்பு கொண்ட ஒரு மாதமாக இந்த மாதம் வருதுங்க கடகராசிக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வரக்கூடியதான அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க. முன்னாடியே சொன்னேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தை அமாவாசை. நீங்கள் இல்லை சாமி எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நான் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது. உங்களுடைய அப்பா அம்மா செய்வதற்கு என்ன செய்யணுமோ அவங்கள அந்த தர்ப்பணம் செய்கிறது, கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு உண்டான ஐயருக்கு உண்டான தட்சணையை நீங்கள் கொடுக்கறது, காய்கறியில் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. ஜனவரி மாதம் 2026 நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு மாதமாக வருது. இந்த மாதத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார். அதாவது மிதுன ராசியிலே, கேது பகவான் சிம்ம ராசியிலே போகிறார். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனுர்ல ராசியில் இருக்கிறது. சனி பகவானும் ராகு பகவானும் கும்ப ராசியில் இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு வராரு. அதே 14ஆம் தேதி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மகர ராசிக்கு வராங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு வராங்க. ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புத பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பாதசாரமாக இருக்கிறது. அதேமாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாலே ஜனவரி மாதத்தினுடைய முதல் தேதியே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. ஒரு விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்தமானது அந்த சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பெருமாளுக்கு மிகவும் உகந்தமான ஏகாதசி வருகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை பொங்கல் தமிழர் திருநாள் பண்டிகை. அதே போல் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல். மேலும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு உகந்தமானது பிரதோஷ தினமும் சேர்ந்தே வருகிறது. அதே மாதிரி 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். 18ஆம் தேதி அமாவாசை, முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமானது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தை மாதத்தினுடைய அமாவாசை. தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க.
அது தை அமாவாசை வருகிறது. அதே மாதிரி 24ஆம் தேதி வளர்பிறையிலே வரக்கூடிய ஷஷ்டி வருகிறது. இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு ஏறக்கூடிய நாள். நம்ம புதிய வீடு ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஏதோ ஒரு மாளிகை ஆரம்பிக்கிறோம், கோவில் ஆரம்பிக்கிறோம், கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறோம், தடங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வேலையை வந்து திரும்பியும் புனருத்தாரணம் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து அன்றைய வாஸ்து நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்படியான அந்த இது வந்து ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை வருதுங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் கவனிச்சிங்கன்னா கடைசியில் 30ஆம் தேதியும் மறுபடியும் பிரதோஷம் வருகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த மாதம் வருகிறது. சிவாய நமக.